சீர்தட்டு ஒரு விசேஷ வைபவம் என்றாலே நடக்க செய்வது சீர்தட்டுக்கள் தான். அது இல்லாத வைபவமே இல்லை. எத்தனை தட்டுக்கள் என்னென்ன வைத்திருக்கிறார்கள் என ஒரு விசேஷத்துக்கு வந்திருக்கும் விருந்தினர் கவனிப்பார். சீர்தட்டுக்கள் தான் ஒரு விசேஷத்தையே நன்கு நிறைவு செய்யும். இந்த சீர்தட்டுக்கள் எதற்கு வைக்கிறார்கள், ஏன் வைக்கிறார்கள் என பார்க்கலாம். ஒரு திருமணத்தில் 2 குடும்பங்கள் இணைகின்றன. அவர்கள் தங்கள் அன்பையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தவும் உறவை பலப்படுத்தவும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் விதமாக சீர்தட்டுக்களில் இனிப்புகளும் பழங்களும் நிரப்பி பரிமாறிக் கொள்கின்றனர். பொதுவாக ஒற்றைப்படை எண்ணிக்கையில் சீர்தட்டுக்கள் இருக்கும். 7 தட்டுக்கள் மட்டும் வைப்பதில்லை. ஆனால் 5, 9, 11 அதற்கு மேல் எத்தனை தட்டுக்கள் வேணாலும் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்கலாம். சில குடும்பங்கள் இப்படித்தான் இந்தந்த பொருட்கள் கண்டிப்பாக இந்தந்த விசேஷத்திற்கு வைக்க வேண்டும் என விதிமுறையும் இருக்கு. இந்த சீர்தட்டுக்கள்லாம் இப்போ ரொம்ப டெக்கரேஷன் செய்து விருந்தினர்கள் கண் கவரும் வண்ணம் அழகாக டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறாங்க. பொதுவாக இப்போ ஃபங்க்ஷன் எல்லாமே ஏசி ஹாலில் தான் நடக்குது. இது போன்ற கார் ஐட்டங்கள்லாம் ட்ரேயில் வைக்கும்போது பேக் பண்ணி வச்சா நமக்கு போகாமல் இருக்கும். ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை அப்படியே ஓப்பனில் பிளேட்டில் வச்சாலும் பரவாயில்ல. என்ன விவசாயம் இது போன்ற வகை வகையான சீர்தட்டுக்கள் டெக்கரேஷனுக்கான பதிவையும் நான் என்னோடய வீட்டு விசேஷத்துக்கு எப்படியெல்லாம் என்னோட பிளேட்ஸ் எல்லாம் நான் சீர்தட்டுக்களை எப்படி நான் டெக்கரேஷன் பண்ணேன், அதுவும் ரொம்ப புதுமையாக தான் இருக்கும். தொடர்ந்து நான் வர்ற பதிவுலலாம் நான் வெளியிடுவேன். அதனால் தொடர்ந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு காத்திருங்க. நன்றி, வணக்கம்.